ஒரு சிம்பிள் சாய்ஸ் தான் உங்க லைஃபை டிசைட் பண்ணுது. இப்போ சந்தோஷம் வேணுமா இல்ல ஃபியூச்சர்ல சக்சஸ் வேணுமா? இப்போ சந்தோஷமா இருக்குது ரொம்ப ஈஸி. அதாவது போன் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, போன்ல கேம் விளையாடுறதுக்கு கேம் மேல நம்ம ஆசைப்படுவோம். இது எல்லாமே நமக்கு இப்போ சந்தோஷத்தை கொடுக்கும். ஃபியூச்சர் சக்சஸ் பேசாது, ஷவுட் பண்ணாது, அமைதியா இருக்கும். நான் இன்னைக்கு ரைட் ராங் பேசல, மோட்டிவேஷன் பேசல, ரியல் லைஃபையும் சயின்ஸையும் கனெக்ட் பண்றேன். மார்ஸ் மெலோனா கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு இனிப்பு, அது ஒரு பாஞ்ச் மாதிரி நைஸா இருக்கும். அது வளையக்கூடியது, நெளியக்கூடியது மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து ஒரு சாதாரண ஒரு மிட்டாய் தான். இந்த மிட்டாயை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. அமெரிக்கால ஸ்டான்ஃபோர்ட்ங்கிற யூனிவர்சிட்டியில ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மார்ஷ்மெல்லோங்கிற மிட்டாயை வச்சு பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்கூல்ல வந்து 4 to 5 வயசு உள்ள குழந்தைங்க முன்னாடி ஒரு டீச்சர் வந்து மிட்டாயை வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க, இந்த மிட்டாயை இப்ப நீங்க எடுத்து சாப்பிடலாம், இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட ஒண்ணு கொடுப்பேனாங்க. அந்த பிள்ளைங்கல கொஞ்சம் பேர் அதை எடுத்து உடனே சாப்பிட்டுருக்க வாய்ப்பு இருக்கு. சில பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்கலாம், எடுக்காம கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்தா நமக்கு கூட ஒண்ணு கிடைக்கும்னு காத்திருக்கலாம். இந்த 2 பாசிபிலிட்டி தான் இருக்க சான்ஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அதே குழந்தைங்களை ஒரு 20 to 25 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிசர்ச் பண்ணும்போது அந்த உடனடியா சாக்லேட்டை எடுத்து சாப்பிட்ட பிள்ளைங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது, கொஞ்சம் காத்திருந்து கூட ஒரு சாக்லேட் வாங்கின பிள்ளைங்களுடைய பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுலயுமே டோட்டலா டிஃபரன்ஸ் இருந்தது. இந்த உடனே எடுத்து சாப்பிட்ட பிள்ளைங்கள்ட்ட பாத்தீங்கன்னா அவங்க அந்த தினக்கூலி மாதிரி அன்றாட என்ன ஜாப் கிடைக்குமோ, இன்னைக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு தீர்த்துக்கிட்டாங்க. ஃபியூச்சர் பிளான் அவங்ககிட்ட இல்ல. அதே இது காத்திருந்து கூட ஒரு மிட்டாய் வாங்கின பிள்ளைங்க எப்படி இருந்தாங்கன்னா பெரிய பெரிய கம்பெனில சிஓஓ மேனேஜராவோ இல்ல ஒரு கம்பெனியோட ஓனராவோ இருக்கிறத ஒரு யூனிவர்சிட்டி வந்து ரிசர்ச் பண்ணி அதை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு சயின்ஸ் ரீதியா நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மாணவர்களாகிய உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஷ்மெல்லோனா என்னது, போனு இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஒரு படி போனீங்கன்னா பிள்ளைங்களோட இன்ஸ்டால பேசணும், வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணணும், சேட்டிங் பண்ணணும். இதுல ஒரு மோகம் உங்களுக்கு இருக்கும். இது வந்து இன்றைக்கு தற்காலிக சந்தோஷம், இன்னைக்கு மட்டும்தான் கொடுக்கும். இதால ஃபியூச்சர்ல நமக்கு சக்சஸ் இருக்குமா? இருக்காது. சோ இதை கட்டுப்படுத்தின பிள்ளைங்க, இதை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்குன பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அவங்க தேர்வுக்கு படிச்சிருப்பாங்க, நிறைய மார்க் வாங்கியிருப்பாங்க, இல்ல ஸ்கில் ஓரியன்டட் கோர்ஸ் கத்துருப்பாங்க, அதுல நிறைய பெரிய ஆளா ஆயிருப்பாங்க. சோ பாராமீட்டரை பார்க்கும்போது தற்காலிக சந்தோஷத்தை விட ஃபியூச்சர் சக்சஸ் எப்படி இருந்திருக்கு, காத்திருந்தவங்களுக்கு தான் இருந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க செல்போன் யூஸ் பண்றனாலயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சாட் பண்றனாலயோ உங்களுக்கு சந்தோஷம் இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் கட்டுப்படுத்தி ஒழுங்கா படிப்புல கவனம் செலுத்தின பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா அவங்க மார்க்ல உயர்ந்திருப்பாங்க, இல்ல அவங்க ஏதாவது ஒரு கோர்ஸ்ல திறமையை வளர்த்திருப்பாங்க. அது அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருந்திருக்கும், அவங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கும். இது வந்து அவங்க காத்திருந்தனால கிடைச்சது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க, எந்த ஃபெசிலிட்டியுமே இருந்திருக்காது. ஆனா இங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, சேர்ந்திருப்பாங்க. அவன் வந்து பிசிபி டிசைன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை உருவாக்குற அளவுக்கு நம்ம பாவச்சித்திரம் பக்கத்திலேயே கல்லூரியில உருவாக்கி அதை ஓனரா இருக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அவன் வந்து பொறுமையா இருந்ததுனாலையும் நாலேஜை வளர்த்துக்கிட்டதுனாலையும் வெயிட் பண்ணினால மட்டும்தான் இதை சக்சஸ் பண்ண முடிஞ்சது. அவனால இந்த அளவுக்கு சக்சஸ் அவங்களால அடைய முடிஞ்சிருக்குன்னா அவங்களுடைய காத்திருப்பும் பிளஸ் அவங்களுடைய படிப்பும் தான் காரணமா இருந்தது. உங்க லைஃபுக்கு நீங்க சக்சஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அதே நேரத்துல படிப்புல கவனம் செலுத்தணும். கல்விதான் பதில், அதுதான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஆல் தி பெஸ்ட்.